சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊட்ட போல வருமா. என்ன தம்பி போலீஸ் என்ன அவ்வளவு டார்ச்சரா பண்றாங்க? அதை ஏமா கேக்குற? குடிச்சிட்டு நடந்து போனா சந்தேக கேஸ்ல பிடிப்பானுங்க, வண்டியில போனா டிடின்னு பிடிப்பானுங்க. போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். திருடனை நல்லவனாக்கலாம், நல்லவனை திருடனாக்கலாம், யார வேணாலும் அடிக்கலாம், என்கவுண்டர்ல கூட கொல்லலாம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஏழைங்கெல்லாம் அண்ணாந்து பாத்துட்டே நிக்க வேண்டியதுதான். நடுராத்திரியில 4 பேருக்கு வச்சாலும் நாட்டை பத்தி பேசுற பாரு. ஐ லைக் இட். தேங்க்யூ மை லார்ட். டேய், நான் உன்னை சொன்ன கேக்குறியா? நீ பேசாத போலீஸ் ஆயிடலாம். உனக்கு போதையாச்சு. அப்பா கொண்டு போய் படுக்க. நான் தெளிவா தாண்டா இருக்கிறேன். போலீஸ் கோட்டாவுல 2000 எஸ்ஏ எடுக்கிறாங்களாம். நீ கிரவுண்ட்ல பாஸ் ஆயிடு, அண்டர் கிரவுண்ட்ல அப்பா நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஆகி ரவுடி கிட்ட ஏன் அடி வாங்குவா? போ உங்களுக்கு வா. டேய், காக்க சூர்யா, சாமி விக்ரம், சத்தியம் விஷால் மாதிரி அப்படிலாம் உன்னை ஆக சொல்லடா. ஒரு ரகசிய போலீஸ் பாய்க்கராஜ் மாதிரி, ரகலபுரம் கருணாஸ் மாதிரி ஒரு காமெடி போலீஸ் ஆயிடு. காவல்துறை உன் நண்பன் சொல்லுவாங்க. நினைச்சாலே செம்ம காமெடியா இருக்குண்ணா. காமெடியா இருக்கா? எனக்கு அதை விட ஸ்கூல் ஃபங்க்ஷன்லயே போலீஸ் கிட்ட போட மாட்டேன்னு சொன்னவன் என்ன போய் போலீஸ் ஆக சொன்னா? சும்மா இருப்பா நீ வேற. நீ போலீஸ் ஆகி ஒரு 100 பேரை அரெஸ்ட் பண்ணு, ஊருக்குள்ள ப்ராப்ளம் ஆயிடு. ஆனா என்கிட்ட அடி வாங்குறதுக்கு எந்த ரவுடி இருக்கான்? டேய், ஒரு சில போலீஸ் படத்துக்குலாம் நான் அமிச்ச ஆளை அடிச்சுதான் ஹீரோ ஆனாங்க. என் மகனுக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ ஓகேன்னு சொல்லு, 1 லாரி ஜிம்பாய்ஸ கொண்டு வந்து இறக்குறேன். நீ சும்மா நசுக்கு நசுக்கு நசுக்கு. சரின்னு சொல்லு தம்பி. போலீஸ்கார அம்மானா காய்கறில இருந்து ஆட்டுக்கறி வரைக்கும் சும்மா ஃப்ரீயா கிடைக்குமா? ஆமாண்ணா, உன் பேர் சொல்லி நானும் பேக்கரியில ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடலாம்ல. இனிமே உன் பேரு விநாயகர் இல்ல, வீர விநாயகர், வெற்றி விநாயகர், சக்தி விநாயகர். சிவகாமி, அந்த மூலையில ஏதாவது தெரியுது? இல்லையே. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு தெரியல? தெரியலையே. அப்ப நான் டைட்டாட்டன்னு நினைக்கிறேன். மவனே நீ வச்சவன் கோலம் போடுவா. சும்மா இருடா. இந்த கோலத்தை கெடுத்ததுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அந்த ஆளு என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறாருமா. என்னடா சொன்னாரு? உன்னை போலீஸ் ஆக சொன்னாரு, அவ்வளவுதானே? இப்ப கூட பாத்தேல, ஒரு ஏட்டையா வீட்டுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட டோர் டெலிவரி பண்றாங்க. அதுக்கு அதனால உன்னை பெத்தவன் நான் சொல்றேன், நீ போலீஸ் ஆகுற. சின்ன வயசுல இருந்து அடித்தடினா எனக்கு பயம் உனக்கு தெரியலமா? அப்புறம் ஏன்? அதுக்காக தானே சொல்றேன். நீ போலீஸ் ஆயிட்டேன்னா துப்பாக்கி எல்லாம் உனக்கு கொடுப்பாங்க, உன் கூட மத்த போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உன் பயம் எல்லாம் போயிடும்ல. விநாயகே, காலைல டீ கடைக்கு போனோம்னா என்ன சேட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சாருக்கு ஸ்பெஷல் டீ போடுன்னு அவன் சொல்லுவான். காலையில கட்ட பஞ்சாயத்துன்னு கவுன்சிலர் 4 பேர் வருவானுங்க. அதை முடிச்சு கொடுத்தோம்னா கட்டிங்க. கட்சி மீட்டிங் நடத்தி கொடுத்தோம்னா கட்டிங்க. பார்க்காரன் பிளாக்ல சரக்கோட்டை கட்டிங்க. கலால் ரைடுனா காசு, கஞ்சா கடத்துறவங்க கிட்ட காசு, காதலிக்கிறவங்க மறைஞ்சு உட்காந்து மிரட்டி காசு, கள்ள காதல இருந்தா எக்ஸ்ட்ரா காசு. இப்படி காசு காசுன்னு மாசா வாழலாம். All I'm looking for the game, now I left to the chain. You don't think I'm a lame, all I'm a game. I know you know my name, I know you know I'm the king of king, king of king, king of king, Raja Uki Raja.
இந்தாமா இது செலவுக்கு வச்சுக்க. போகும்போது பங்க்ல என் பேரை சொல்லி டேங்க ஃபில்அப் பண்ணிட்டு போயிரு. வரட்டா? டேங்க் ஃபுல்லா? அதுக்கு காசு? என்னம்மா இப்படி கேக்குற? கேஸா இருந்தாலும் கேஷா இருந்தாலும் உங்க அப்பனுக்கு வாங்கித்தான் பழக்கம். சரி அதை விடு. ஐயோ, இன்னைக்கு புது இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொன்னானே, என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. சரி வரமா. ஆமால, நானும் வரேன். மறந்தே போச்சு. புது இன்ஸ்பெக்டர் பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. ஐயோ, அவன் வயசானவன் இருந்தா பரவாயில்ல, இள வயசு பையம்மா. வம்பு வந்துற போது. என்ன வம்புப்பா? நான் உங்க பொண்ணு. அங்கதானே சிக்கலா இருக்கு. சந்தேகமா அங்கதான் வருது. நான் பாத்துட்டு தான் போவேன். வாங்க போலாம். சரி சரி சரி. பாத்து ஓட்டமா. பயப்படாதப்பா. செண்டு அடிச்சிருக்கியோ? இல்ல சார். செண்டு அடிக்காம நடக்க. அப்ப பெண்களுக்கு ஏற்கனவே மனம் இருக்கு. தப்பா நிக்காத. சங்கிலி மினுக்குதான் பார்த்தேன். வணக்கம் சார். என்னையா அது? போகமா. என்னையா? யோ, புது இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொல்லிருக்கா, எந்த ஏற்பாடு பண்ணாம பொம்பளை ஆளுகளோட பேசிட்டு இருக்கிய? வரவேற்பு தானே. மாலைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, சரவடிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, மேளத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா ஒருத்தர் வர மாட்டான். இதுக்கு முன்னால புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவருக்கு வரவேற்பு கொடுத்தோம்ல, அந்த காசு என்ன குடுக்கல. இப்ப வருவோம். அது சரியா? வரவன் ட்ரைனிங் முடிச்சு யூத்தா வேற வரேன். ஏன் இப்ப என்னையா செய்யறது? யூத்தா வரவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நான் சொன்ன மாதிரிதான் இருப்பான். மேல பாருங்க. ஐயோ, என்னையா கடப்பாரை வச்சு இந்த ஆட்ட ஆட்டுறா? அவன் கடப்பாரை விட்டு ஆட்டுவானா? நான் சொல்ற ஆள பாருங்க. சூப்பர்யா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை விட நான் சொன்ன ஆளு இன்னும் வெயிட்டா இருக்கு. அங்க பாரு. என்ன இவனை போய் ஹீரோவை தான் காட்டணுமா? காமெடியை காட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? அதனாலதான் காட்டினேன். யாரு? வாங்க வாங்க. எப்படி நம்ம என்ட்ரி? சூப்பர் சார். எப்பவுமே எனக்கு என்ன தேவையோ அத நானே பண்ணிக்குவேன். அதான் விநாயகோட ஸ்டைல். கரெக்ட். இத மாதிரி ஒரு மாலை போட்டுட்டு செல்போனை நம்மளுக்கு தேவையான மியூசிக் போட்டுறணும். அதுக்கேத்த மாதிரி ஆடிட்டே வரணும். இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும். சார், என் பேர் ஒண்டிப்புலி, ஹெட் கான்ஸ்டபிள் அவருக்கு. இவர் பேர் சரவண வடிவேலு. இந்த சேர்ல 8 வருஷமா உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. தேஞ்சதை தான் மிச்சம். இவன் பேர் திருப்பதி. எங்க 2 பேருக்கு டீ வாங்கி கொடுக்க வந்தவன் அப்படியே செட்டில் ஆயிட்டான் சார். இது என்ன கேஸ்? ஐயோ, சீரியா சார், இவ என் பொண்ணு சார். வணக்கம் சார். நீங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்களை பாத்துட்டு போகணும்னு ஒரே பிடிவாதம். அம்மா பாத்துட்டு இல்ல, புறப்படு. இவ்வளவு பார்த்தா பாத்துட்டு போக வந்த மாதிரி தெரியலையே. சரி, உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். ஒரு டீ சாப்பிடலாமா? உங்க காசுல தானே சார்? ஆமா. சரி சரி சரி. சார் 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 சார், போலீஸ்காரங்க காசு கொடுத்து டீ சாப்பிட்டா ரொம்ப கேவலமா இருக்கு சார். போலீஸ்காரங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும் சார். இங்கதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என் ஸ்டைலே வேற. டீ கடைக்காரன்ட்ட ஓசி டீ குடிக்கிறது, டிஃபன் கடையில காசே கொடுக்காம கட்டுன்னு கட்டுறது, பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃப்ரீயா ஷாப்பிங் பண்றது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு ரோட்டு கடைக்காரன அடிக்கிறது, அவன் சம்பாதிக்கிற 50-100 ஆட்டை போடுறது, இந்த மாதிரி சில்லறத்தனம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. பாத்தடா, இவன் நான் சொன்ன போலீஸ் தான். சும்மா சார், இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரனுக்கு உள்ள தர்மம் சார். இது இந்தியாவே மாத்தணும்னு நினைக்கிற மாதிரி. ஏட்டையா, டீ கடை டிஃபன் கடை வச்சிருக்கவன்லாம் விடுங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான்ல அவனை தூக்குங்க. இந்த ரோட்டை ஆக்கிரமிச்சு கடை கட்டினவன், வரி கட்டாம பணத்தை பதுக்கினவன், கருப்பு பணம் சிவப்பு பணம்னு கலர் கலரா பணம் வச்சிருக்கான் பாரு, அவனுங்களை ஃபுல்லா கறக்குறோம். எப்பவுமே லம்ப் அடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும். கேட்டியா? அதுக்கு நீங்க எஸ்பி ஆகணும், நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும். அப்பதான் லம்ப் அடிக்க முடியும். சரி, அப்படின்னா ஒரு ஆளை பிடிச்சு ப்ரொமோஷனுக்குள்ள வழியை பார்ப்போம். அன்புன்னு ஒருத்தன் இருக்க, ஆனா அவன் மேல கை வைக்க முடியாது. பாலு பணக்கார பீத்திர, அறிவு கரசி. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அவள்கிட்ட இருக்கு, ஆனா அவ உள்ள இருக்காளே. யோ,
சீனியர் உங்ககிட்ட ஐடியா கேட்டா இதுக்குதான் ஒரு ஆளை பார்த்து தப்பா இடப்படக்கூடாது. சும்மா இரியா. ஐயா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.